ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ரவை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி அந்த ரவையை நல்லா ஃப்ரை பண்ணணும், கோல்ட் கலர் வர வரைக்கும். நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நானும் வறுத்துக்கிட்டே இருக்கேன், நீ வறுத்துக்கிட்டே இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா? இப்போது எதில் நீங்கள் இந்த ரவையை எடுத்தீங்களோ அதில் 2 கப் தண்ணி ஊற்றணும். 2.5 ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொலன்னு வரும். 2 ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி பொறி பொரியாக இருந்தால் அது மாதிரி வரும். இதில் கேசரி பவுடர் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. ஏலக்காய் எடுத்து ஒரு 4 ஏலக்காய் சர்க்கரையோடு நுணுக்கி அதில் ஊற்றணும். ஏலக்காய் நல்லா கல்லில் வச்சு தட்டி அதில் தூவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நல்லா கொதி வரணும். தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் ரவை வேகும். இல்லைன்னா அதை ஏற்கனவே நான் வீடியோ இருக்குன்ற பேரில் ரவையை கட்டி பண்ணி வச்சுட்டேன். இதில் என் பொண்ணு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக கொதி வர மாதிரி இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரையை கலந்து வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் சுகர் கம்மியாக வேணும்னா 3/4 போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா 3/4 போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 1 கூட போட்டுக்கலாம். சுகர் கூட சாப்பிட்றாங்க, இனிப்பாக ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு அது பண்ணலாம். இடையில அதுக்குள்ளார நம்ம டீயை போட்டுருவோம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பை பற்ற வச்சு பாலை ஊற்றி டீ காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கரை பத்தலை, ஸோ வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். மீதி டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். ஆனால் உப்பு கொஞ்சம் போட்டால் தான் ஸ்வீட் நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவையை கொட்டி நல்லா கட்டி போடாமல் கிண்டணும். நான் வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் கட்டி போட்டு போச்சு. ஸோ அதை போட்டு நல்லா அமுக்கிட்டுருக்கேன். நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அமுங்கிடும். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் போட்டு ஒரு கிளறி விட்டிங்கன்னா, வெந்ததுக்கப்புறம் போடணும். வேகாமல் சர்க்கரை போட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா கிளறிட்டோமா, அதுக்கு தேவையான நெய் நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். நெய் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இருக்கிறத வச்சு தான் செய்வேன். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கேசரி ரெடி. இது எதுக்காக அப்படின்னா, சாய்பாபாக்கு வைக்கிறதுக்காண்டி செஞ்சுருக்கேன். எப்போவுமே வியாழக்கிழமை பண்ணி சாமி கும்பிடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.